தற்போது நமது இணைப்பில் இந்த வழக்கை தொடர்ந்து இருந்த பிரபாகரன் என்பவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் திரு பிரபாகரன், இந்த வழக்கில் நீங்கள் என்னென்ன கோரிக்கைகளாம் முன்வைத்தீர்கள்? அது மட்டுமில்லாமல் தாமிரபரணி ஆற்றிலிருந்து குளிர்பான நிறுவனங்களுக்கு என்ன விலைக்கு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது, அது பற்றி நீங்கள் மனுவில் என்ன குறிப்பிட்டிருந்தீர்கள், அதுக்கு நீதிபதி என்ன தெரிவித்தார் என்பதை தெரிவிக்க முடியும்? நிச்சயமா சொல்ல முடியுங்க. அதாவது தண்ணீருங்கிறது ஒரு மனிதனுக்கு ஜீவாதாரம். மூன்றாவது உலக போரே தண்ணீர்னால தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற நேரத்துல இன்னைக்கு இங்க தாமிரபரணி இங்கே 5 மாவட்டங்களுக்கு குடி தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவிகரமா இருக்குது. அப்படிப்பட்ட இந்த தண்ணீரை ஒரு நாளைக்கு 30 லட்சம் லிட்டர் தண்ணீரை 2 குளிர்பான கம்பெனிகளுக்கு அதுவும் ரொம்ப மிகவும் சொற்ப தொகைக்கு 1000 லிட்டர் 37 ரூபாய் 50 காசுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை என்றால் இது சாதாரண மக்களுக்கு கிடைக்கல. தாமிரபரணியை ஒட்டி இருக்கின்ற வண்ணாரப்பேட்டை அந்த பகுதிக்கு 3 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது திருநெல்வேலியில. ஆக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கின்ற பல ஊர்களுக்கு குடிதண்ணீர் பிரச்சனை இருக்கின்ற நிலையிலே 2004ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து இந்த கம்பெனி, இப்பொழுது புதிதாக 2வது ஒரு கம்பெனி என்று 2 கம்பெனிகளுக்கு தொடர்ந்து 30 லட்சம் லிட்டர் தண்ணீரை தாரை வார்க்கின்றதை கட்டாயம் தடுக்க வேண்டும். இது ஒரு ஜீவாதார உரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 21வது பிரிவு உயிர் வாழ்வதற்கான உரிமையை தருகிறது. இந்த உயிர் வாழ்தல் என்பது தண்ணீர் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அந்த தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதனை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம குளிர்பான கம்பெனி நடத்துறதுக்கு எதிரானவர்கள் அல்ல. அவங்க வேணா அந்த கடல் பல நாடுகள்ல இன்றைக்கு கடல் ஓரங்களிலே அந்த குளிர்பான கம்பெனிகள் அந்த கடல் தண்ணியை சுத்திகரித்து அவர்கள் அந்த குளிர்பானத்தை தயாரிப்பதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றார்கள். அதே மாதிரி எங்காவது கடற்கரைக்கு போய் விடட்டும். நீங்கள் மனுவில் குறிப்பிட்டிருந்திருக்கு, நீதிபதி என்ன கருத்தை தெரிவித்திருந்தார்? நீங்கள் இப்படி மனுவில் 1000 லிட்டருக்கு 37 ரூபாய் 50 காசுக்கு தண்ணீர் எடுக்கப்படுகிறது, இது மிகவும் நீதிபதியினுடைய கருத்து என்னவாக இருந்தது? நீதிமன்றத்தில் என்ன வாதம் நடைபெற்றது? அதுக்கு நீதிபதியினுடைய கருத்து என்னவாக இருந்தது? நீதிபதி அதுல முக்கியமான பிப்காட் ஒரு தண்ணியை எடுத்து அதை விற்பனை செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஒரு ஆற்றில் இருந்து ஒருவர் 100 லிட்டருக்கு மேல் தண்ணீரை எடுத்தார் என்றாலே அதற்கு உரிய அனுமதி பெற வேண்டும் என்று இன்றைக்கு அரசு ஆணை இருக்கிறது. அப்போ அதற்கான அந்த அனுமதியை பெற்று வாங்கி அவர்கள் விற்கின்றார்கள் என்றால், அதுவும் இந்த மாதிரி குறைந்த தொகைக்கு விற்கின்றார்கள் என்றால் அது நிச்சயமாக உடனடியாக அதை தடுக்கப்பட வேண்டும். இது முறையானதல்ல என்று நீதிபதி கருதி இது குடிதண்ணீர் பிரச்சனை, இத்தனை மாவட்டங்களுக்கு குடிதண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது நீங்க உங்க பாட்டுக்கு தண்ணீரை வாங்கி விற்பது என்பது மிகப்பெரிய மோசமான நிலைமை, ஜீவாதார பிரச்சனை. எனவே இந்த தண்ணீர் விற்பனையை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தடை செய்தார். நன்றி திரு பிரபாகரன். உமா, நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க, அதாவது 1000 லிட்டர் தண்ணியானது 37 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாக அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். இதனை நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நலனை பாதுகாக்க வேண்டிய சூழல் இருப்பதால் இப்படி குறைந்த விலைக்கு தண்ணீரை விற்கக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவு தென் மாவட்ட மக்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே அங்கு உள்ளவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. உமா, நிச்சயமாக